ஹலோ மக்களே, ஃபைன். இது டே 8 அவரோட 100 days சேலஞ்ச். இன்றைக்கி 4:20க்கு எழுந்தேன். ரொட்டீனை முடிச்சுட்டு ஃபீல்டுக்கு வந்தேன். சும்மா ஒரு 4 days ஆச்சு ஃபீல்டுக்கு வந்து. ஒரே மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லை, கொஞ்சம் ஃபீல்டுக்கு வந்தால் கொஞ்சம் ஒரு எனர்ஜி கிடைக்கும், அதனால் ஃபீல்டுக்கு வந்தேன், வேறு எதுவும் இல்லை. ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பேசலாம்? ரீடிங் பற்றி பேசலாமா? ஓகே, உண்மையாக சொல்கிறேன், எனக்கு ரீடிங் ஹேபிட் சுத்தமாக பிடிக்காது. இருக்கிறதுலே பிடிக்காத விஷயம் படிக்கிறது. சப்ஜெக்ட் புக்காக இருந்தாலும் சரி, ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷனாக இருந்தாலும். ஆனால் எனக்கு இந்த ரீடிங் ஹேபிட் எப்படி பில்ட் ஆச்சு? கண்டிப்பாக இந்த வீடியோ முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு அந்த ஹேபிட் இல்லைன்னா, உங்களுக்கு அது பிடிக்கலனா, கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இந்த புக்கு படித்தால என் வாழ்க்கை எப்படி மாறிச்சுன்னு பார்க்கலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து என்னோடய அட்டென்ஷன் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. மொபைல் நிறைய யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? அதுக்கப்புறம் நிறைய திங்க் பண்ணுவேன். நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வருமா, அது எல்லாமே அவாய்ட் ஆகிடுச்சு. பாஸ்ட்டை பற்றி திங்க் பண்ணுவோம், ஃப்யூச்சர் பற்றி திங்க் பண்ணுவோம், அதுவும் அவாய்ட் ஆகிடுச்சா. என்னோடய ஒக்காபுலரி ஸ்கில்ஸ் இருக்குல்ல, என்னோடய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்கு. என்னோடய இங்கிலீஷ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் 98th டேயில் இருக்கேன் என்னோடய இங்கிலீஷ் யூடியூப் சேனலில். அங்கே என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோக்கும் 98th வீடியோக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்களேன். இது எப்படி பில்ட் ஆச்சுன்னா, படிக்கிறதால மட்டும் சொல்ல மாட்டேன், ஆனால் அதுவும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஒக்காபுலரியும் சரி, என்னோடய கம்யூனிகேஷன் பிச்சும் சரி, இதெல்லாமே ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு புக்கு படிக்கிறீங்க, அந்த புக்கில் அந்த ஒரு ஸ்டோரி லைன் வரல, அந்த புக்கில் ஒரு தாட்ஸ் வரல, ரியல் லைஃபாக கொஞ்சம் அப்ளை பண்ணுவீங்க. உங்களுக்கு தெரியாமல் அப்ளை பண்ணுவீங்க. அது உங்களுக்கு புரியறதுக்கு ஒரு 3 months to 6 months ஆகிடும். நீங்கள் அதை அப்ளை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியறது 3 months 6 months ஆகிடும். டெய்லியும் கொஞ்சம் படிங்க, ஒரே ஒரு பேப்பர் படிங்க. நான் ஒரே ஒரு பேஜ் படித்தாலே போதும். ஒரு நாளைக்கு ஒரு பேப்பர் 2 பேப்பர் ஆகும், 2 பேப்பர் 3 பேப்பர் ஆகும், 4 பேப்பர் ஆகும். நீங்கள் லவ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஒரு பிடிக்காத விஷயம் லவ் பண்ண ஆரம்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த புக்கை ரீட் பண்ண உங்களுக்கு வந்து அப்படியே வேறு வேர்ல்டுக்கு போயிடுங்க. எப்படி ஒரு 3 hours படம் பார்க்கும்போது ஒரு வேர்ல்டுக்குள்ளே போயிட்டு திரும்ப இன்னொரு வேர்ல்டுக்குள்ளே வரல, அதே போல் தான் புக் ரீடிங்கும். ஸோ ஃபிக்ஷன் படித்தா உங்களோட இமேஜினேஷன் இன்னும் பில்டப் ஆகும். ஒரு உண்மையாக சொல்கிறேன், புக்கை படிக்க ஃபிக்ஷன் புக்கெலாம் படிச்சிங்கன்னா நீங்களே ஒரு கேரக்டர் பில்ட் பண்ணுவீங்க, நீங்களே ஒரு ஆம்பியன்ஸை பில்ட் பண்ணுவீங்களே, புரியுதுங்களா? நீங்களே ஒரு கலர் கோட் போடுவீங்க அந்த ஸ்டோரி லைன்ஸ் வர கேரக்டர்ஸ்க்கு. அவங்களுக்கு ஒரு ஃபேஸ் நீங்களே வைப்பீங்க. இதெல்லாமே இமேஜினேஷனோட பவர். ஓகேவா? இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஃபிக்ஷன் நீங்கள் உங்களுக்கு ஃபிக்ஷன் படிங்க, நான் ஃபிக்ஷன் படிங்க, எது வந்தாலும் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு புக்கை படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த 5-6 விஷயம் சொன்னல, என்னோடய மைண்டு ஷார்ப் பண்ணது. எனக்கு வந்து நான் பார்ன் வித் எனி டேலண்ட்டாக கிடையாது, எனக்கு படிக்கவே தெரியாது சுத்தமாக. ஆனால் இப்போ ஏதோ நான் பேசுகிறேன்னா இது எல்லாமே புக் ரீடிங்கால் தான் வந்து. ஒரு 3 months ஒரு புக்கை படித்தா எவ்வளோ பில்ட் பண்ண முடியும்னா, ஒருத்தர் 10 years 20 years புக்கு படிக்கிறாங்கன்னா அவங்களோட ஸ்பீச் எப்படி இருக்கும்? பட்டிமன்றத்தில் பேசுகிறாங்கல்ல, சும்மாலாம் பேச முடியாது, அவ்வளோ புக்கு படிச்சிருக்கணும். அப்படியே சரளமாக வந்துகிட்டே இருக்கும் அவங்களோட கண்டென்ட்டு. ஆனால் அவ்வளோ புக்கு படிச்சிருக்காங்கல்ல, அப்படியே தேங்கி கிடக்கும் மூலையில், அப்படியே அந்த மூலையிலேருந்து தாட்ஸ் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அதுதான் பவர். ஸோ நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு புக்கை வாங்குங்க. புக்கை படிக்க நான் சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். புக் வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு ஹேபிட் பில்ட் ஆகிடுச்சு, ஒரு 1 year 2 years படிச்சுட்டே இருக்கீங்கன்னா, அப்போ நீங்கள் புக்கு போங்க. எடுத்தோடனே புக்கை வாங்காதீங்க, புக்கை படிக்காதீங்க. பேப்பர் பேக் யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஆர்டர் போடுங்க. உங்களுக்கு என்ன கோல்ஸ் இருக்குது அதை பேஸ் பண்ணி புக்கை ஆர்டர் போடுங்க. ஓகேவா? அதை ஆர்டர் போட்டு எடுத்தோடனே படிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு கண்ணு எங்கே படுதோ அங்கே வைங்க புக்கெல்லாம். ஓகேவா? நீங்கள் ஹாலில் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஹாலில் வைங்க, நீங்கள் பெட்ரூமில் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண பெட்ரூமில் வைங்க. ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் என்ன ஆகும்னா, மொபைலில் பார்த்து போர் அடிச்சிடுமா, சரி அந்த புக்கு பார்ப்பீங்க. இந்த புக்கு ஒரு வாங்கினா படிக்காத விட்டோம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, அந்த புக்கு எடுப்பீங்க, ஒரு 2-3 pages படிப்பீங்க. அப்புறம் படிக்கும்போது நல்லா இருக்குல்ல, படித்த உடனே அது அப்படியே கன்டினியூ ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம் கொஞ்சமாக அந்த ஹேபிட் பில்ட் ஆகும். எடுத்தவொடனே யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் வராது படிக்கிறதுக்கு. ஓகேவா? ஒரு சில பேருக்கு தான் அந்த நேச்சுரலாகவே அந்த ஒரு ஈகர்னஸ் இருக்கும், இல்லை அப்பா அம்மா ஹேபிட்டை பில்ட் பண்ணியிருப்பாங்க, அது மூலிமா அவங்களுக்கு அந்த ஹேபிட்ஸ் வந்திருக்கும். அதனால் புக்கு படிக்க முடியும்னு கவலைப்படாதீங்க. இதை மட்டும் ட்ரை பண்ணுங்களேன். கண்டிப்பாக லைஃப்பில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் எல்லாமே மாறுங்க. ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.